கலியுகத்தின் இறுதி காலத்தில் பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து வருவதற்கான அடையாளங்கள் எப்படி இருக்கும்? கலியுகத்தின் இறுதியில் மனிதர்களின் ஆயுள் காலம் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள். 5 வயதில் குழந்தைகள் பெற்றோராகி 16 வயதில் முதுமை அடைவார்கள். புனித நதிகளில் வறட்சி ஏற்படும். பசுக்கள் ஆடுகளைப் போல சின்னதாகி மிக குறைந்த அளவு பால் கொடுக்கும். உணவு தானியங்கள் வளர்வதை நிறுத்தும். இதனால் மக்கள் அதிகமாக இறைச்சியை சாப்பிடுவார்கள். ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளின் பால் குடிப்பார்கள். திருமணத்தில் உண்மையற்ற வாழ்க்கை இருக்கும். பணக்காரர்களை தேடி பெண்கள் செல்வார்கள். சூதாட்டம், மது, விபச்சாரம் போன்றவை பெருகும். கொடிய கலியுகம் நெருங்க நெருங்க வாழ்வின் அடிப்படையான தர்மம், சத்தியம், தூய்மை, மன்னிப்பு, கருணை, முதுமை, வலிமை, நினைவு ஆகியவை படிப்படியாக மறைந்துவிடும். எந்த மனிதனும் எந்த மந்திரத்தையும் நினைத்து தவம் செய்யவோ அல்லது தேவர்களுக்கான விதிகளை பின்பற்றவோ மாட்டான். இதன் காரணமாக தெய்வங்கள் மக்கள் மீது கோபம் கொள்ளும். மழை நின்றுவிடும். நட்சத்திரங்கள் பிரகாசத்தை இழக்கும். திசைகள் மாற்றமடையும். மக்கள் நாத்திகம், வன்முறை, காமம், கோபம் ஆகியவற்றின் பிடியில் சிக்கிவிடுவார்கள். இவை அனைத்தும் நம்மை கலியுகத்தின் இறுதி அடையாளங்களாக தெளிவாக காட்டுகின்றன.